ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம சீனிக்கிழங்கு வச்சு ஒரு சிப்ஸ் பண்ண போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸு. சீனிக்கிழங்கு ஏற்கனவே நல்லா சத்து நிறைஞ்சது தான். அதை வச்சு சிப்ஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் ஐட்டமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தபோது பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா சீனிக்கிழங்கு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. 2 சீனிக்கிழங்கு எடுத்துக்கிறேன் பாருங்கள். நல்லா தோலை நல்லா சீவிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா வட்டமாக சிப்ஸுக்கு வெட்டுற மாதிரி வெட்டிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சீவுறதுனா கூட நீங்கள் சீவிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, மீடியம் சைஸாக இருக்கணும். இந்த சைஸில் அப்படி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தை தண்ணி கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்க இட்லி ஸ்டாண்டில் இந்த கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுருங்க. வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வேக வச்சா போதும். தண்ணி கொதிச்சதுன்னா 10 நிமிஷம் ஆகும். நல்லா சீக்கிரத்தில் வெந்துடும். சீனிக்கிழங்கு ரொம்ப டைம் எடுக்காது. கிழங்கு நல்லா வெந்துட்டு நமக்கு பார்த்து கையை வச்சு நசுக்கும்போது தெரிஞ்சிடும். அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் காஞ்ச மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு. ரொம்ப லெஸ் இன்க்ரீடியன்ட்ஸ், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா எல்லாத்தையும் நல்லா உப்பு போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிழங்கு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் இதுக்கு நீங்கள் ஷாலோ ஃப்ரையே பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண அவசியம் கிடையாது. நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒவ்வொரு கிழங்கையாக போட்டு டக்குன்னு பொரித்து அதிலேயே அந்த எண்ணெயிலே பொரிய விடுங்க. மாற்றி போட்டுக்கோங்க. சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே வெந்திருக்கு கிழங்கு. அதனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. அந்த கிறிஸ்பினஸ் வந்த உடனே நீங்கள் அதில் நம்ம பொடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா பொடி, அந்த மசாலா பொடியை நம்ம இதில் இப்போ தூவி விடுற போடும். அதுதான் டேஸ்ட் கொடுக்க போகுது பாருங்கள். இதே மாதிரி தான் வாழைக்காய் சிப்ஸும் நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணலாம். நல்லா எடுத்து நல்லா உங்களுக்கு காரத்துக்கு நல்லா காரசாரமாக வேணால் நல்லா நிறைய போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போதும்னா போதும். அப்புறம் திருப்பி கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வறுத்துக்கோங்க. நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். டேஸ்டான சுவையான உங்களுக்கு சீனிக்கிழங்கு சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள்.